இது வந்து ஒரு அசம்பாவிதமாகவும் கோவிலுக்கு ஏற்பட்ட ஒரு தீட்டாவும் பார்க்கப்படுற சூழல்ல இது என்ன மாதிரியான தாக்கத்தை அந்த கோவில்களுக்கும் பக்தர்களுக்கும் ஏற்படுத்துது? நீங்க அது தீட்டுன்னு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது எவ்வளோ பெரிய ஒரு குண்டா இருந்தாலும் போகிறதுக்கூடிய கெப்பாசிட்டி அதுல உண்டு. அதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவள் பண்ணிட்டான். அவள் அந்த அபிஷேக ஆராதனை அதுக்கு வேண்டி என்ன விஷயம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க. மக்களானப்பட்டவர்கள் இடுக்கு பிள்ளையார்னா எதுக்கு போகணுங்கிற தெரிஞ்சுக்கிட்டா போதும். கலியுகத்தில் வரக்கூடிய ஒரு மனிதனுக்கே இந்த விஷயம் இருக்கு சாஸ்திரத்திலேயே. கடவுளுக்கெல்லாம் என்னன்னா யாயேது சர்வ விக்னோபசாந்தையே, நீ என்ன நினைச்சுட்டனா நான் அடுத்த க்ஷண மாத்திரத்துல எல்லா கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்றேன்னு சொல்றவர்தான் மகாதேவன். திருவண்ணாமலையில குடிக்கொண்டிருக்க சிவனே வந்து கோபம் கொண்டு இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்படுது அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க. அவர் கோபம் கொண்டாருன்னா நம்மளாம் தாங்க மாட்டோம். அவரோட கோபத்தோட வழிபாடுதான் மலையே சரிஞ்சுது. பெரிய மியூசிக் டைரக்டர் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், நான் நடந்ததுனால மட்டும்தான் கிரிவலமே போக ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீராம் குறிச்சி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக கருத்துக்களை நம்ம ஸ்ரீராம் குறிச்சி அவர்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க. வணக்கம் குறிச்சி. திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கக்கூடிய இடுக்கு பிள்ளையார் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த கோவில்ல இதுவரைக்கும் நடக்காத ஒரு நிகழ்வா பாத்தீங்கன்னா, அது உள்ள போயிட்டு வெளியே வரக்கூடிய, அது உள்ள போறதே ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஒரு சின்ன இடத்துக்குள்ள பக்தர்கள் வந்து அது உள்ள நுழைஞ்சு வர்றது. அப்படி வரும்பொழுது ஒரு பக்தர் வந்து மூச்சு திணறி உயிரிழந்திருந்தாரு. இது வந்து ஒரு அசம்பாவிதமாகவும் கோவிலுக்கு ஏற்பட்ட ஒரு தீட்டாவும் பார்க்கப்படுற சூழல்ல இது என்ன மாதிரியான தாக்கத்தை அந்த கோவில்களுக்கும் பக்தர்களுக்கும் ஏற்படுத்தும்? நீங்க அது தீட்டுன்னு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது பிரகாரத்துக்கும் உள் பிரகாரத்துக்கும் கோயிலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கிரிவல பாதையில இருக்கக்கூடிய இடுக்கு பிள்ளையாருன்னு பேராரு. இடுக்கு அப்படின்னா சந்துன்னு அர்த்தம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதற்கு போகக்கூடிய ஒரு வரமுறைன்னு இருக்கு. உள்ள போகும்போது இப்படி போகணும், அப்புறம் இப்படி திரும்பணும், நமஸ்காரம் பண்ணணும், திருப்பி இப்படி போயிட்டு வெளியில வந்துடணும். அது எவ்வளோ பெரிய ஒரு குண்டா இருந்தாலும் போகிறதுக்கூடிய கெப்பாசிட்டி அதுல உண்டு. ஏடாகுடமா மாட்டின்டா அது ஒன்றும் பண்ண முடியாது. இடுக்கு அப்படிங்கன்னா அதுக்கு பூமிக்குள்ள மகாகணபதியோட பரிபூர்ண கிருப்பையோட மகாகணபதி பாதம் வச்ச இடம் அது. மகாகணபதி என்ன பண்றார், அசுரனை ஒரு அசுர விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சங்கடக சதுர்த்தி போது சங்கடத்தை போக்கணும் அப்படின்னு முனிவரை விடுவிக்கிறதுக்காக இந்த திருவண்ணாமலை பக்கத்துக்குள்ள மலையில கால் வச்சிருக்கணும். அவர் கால் வைக்கல, அதுக்கு பக்கத்துல கால் வச்ச இடம் இடுக்கு பிள்ளையாரும் பேர். அங்கேருந்து திருச்சியில போயிட்டு தான் தலைக்காவேரி அப்படின்னு அந்த காவேரியானப்பட்டவளை விடுவி பண்ணப்படுறதுக்கு போனது தான் இந்த இடுக்கு பிள்ளையார் உருவான ஒரு வரலாறு. அதனால தீட்டுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவள் பண்ணிட்டா. அவள் அந்த அபிஷேக ஆராதனை அதுக்கு வேண்டி என்ன விஷயம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க. மக்களானப்பட்டவர்கள் இடுக்கு பிள்ளையார்னா எதுக்கு போகணுங்கிற தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம். இடுக்கு பிள்ளையார் அப்படின்னா நம்மளுக்கு உடல் உபாதைகள்ல உள்ளுக்குள்ள எலும்பு சம்பந்தமா உள்ள ஒரு வியாதியா இருக்கட்டும், கேன்சர் கூட இருக்கட்டும், அதுக்கப்புறமா சதை உபாதைகள், கொழுப்பு அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த உபாதைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கட்டும். எனக்கு ரொம்ப நாளா கடன் பிரச்சனை இருக்கு, நிறைய பேருக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கு. இந்த உபாதைகள் ருண விமோச்சனம்னா கடன் தொல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த கடன் தொல்லை போகணும்னா அந்த இடுக்கு பிள்ளையார் வழியா போயிட்டு வந்துட்டா கடன் தொல்லை போயிடுமான்னு கேட்டேன்னா நிவர்த்தி பண்ணுவார். நிவர்த்தினா என்னன்னா உனக்கு அந்த பலுவை குறைச்சிடுவார். இப்போ எப்படின்னா கடன் ஒரு 10 கோடி ரூபா கொடுக்கணும், அந்த 10 கோடி ரூபா கொடுக்குற இடத்துல கடன் கொடுக்க முடியல, அவங்ககிட்ட உட்காந்து பேசக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடுது இல்லையா நம்மளுக்கு. உட்காந்து பேசி ஐயா இப்போ முடியாது, நான் ஏதாவது மாதம் மாதம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டியை கணபதி கொடுப்பார். அதனால மகாகணபதியானப்பட்டவரை பரிபூர்ணமாக வணங்கணும் அப்படின்னா அவர் பாதத்தில் நமஸ்கரிக்கணும். நமஸ்கரிச்சுட்டு நம்ம பாதம் அவருக்கு மேலே பட்டுன்னு தான் வெளில வர போகிறது.
அதுவே ஒரு பாபம் தானே. மகா கணபதிக்கு ஒரு உபாதைகளை கொடுத்துட்டு தான் நான் விலை வரும். அப்படிதான் நம்ம ஒரு ஹோமங்கள்லாம் பண்றோம் அப்படின்னா, இரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் பாவசோகோ அனந்த புண்ணிய பலதம் அதாகா சாந்திம் பிரயச்சமே. தன் பாவத்தை வாங்கி கொண்டு தன் புண்ணியத்தை கொடுக்குறோம். நம்ம மனிதனானப்பட்ட ஒரு பிராமண ஜென்மமானப்பட்ட ஒரு ஒரு விஷயமா அதுலயே ஒரு நம்ம கலியுகத்துல வரலக்கூடிய ஒரு மனிதனுக்கே இந்த விஷயம் இருக்கு சாஸ்திரத்திலேயே. கடவுளுக்கெல்லாம் என்னன்னா, நீ என்ன எதுக்காக இந்த இந்த ஜென்மத்துல பிறந்த, எதுக்காக இந்த குலத்துல பிறந்த அப்படின்னு சொல்றவாளே அவதான் படைக்கிறான். பூர்வ ஜென்மத்துல அவன் பாமன் இருக்கான், பணக்காரனா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம்ல, பணக்காரன் ஏழை அப்படின்னு, அதெல்லாம் படைச்சவனே கடவுள். என்னன்னா, பணக்காரனா இருக்கிறவனுக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அவன் அவனுக்கு என்னப்பா கோடீஸ்வரன், கார் வச்சுருக்கான், வீடு வச்சுருக்கான், வசதி இருக்கு, கம்பெனி எல்லாம் போகுது. பூர்வ ஜென்மத்தை பாபம் பண்ணவன் மட்டும் தான் பணக்காரன் ஆக முடியும். நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம். பூர்வ ஜென்மத்துல எவன் ஒருவன் பாபம் பண்ணியிருக்கானோ அவன் பணக்காரனா பிறப்பான். ஏன்னா எல்லா வசதியும் கொடுத்துட்டு, நீ இதுக்காக தான்டா நீ ஒருத்தனை போய் அடிச்ச போன ஜென்மத்துல, பணத்துக்காக தானே ஒருத்தன் அடிச்ச இல்லையா? அடிச்சு கடன் அடிதடி பண்றக்கூடிய இடத்துல இருக்கிறவன் ஒரு 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 பாவம் பண்ணவன் தான் பணக்காரனா பிறப்பான். நீங்க பணக்காரனா பிறந்த போது எல்லா வசதியும் இருக்கும், நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா பொண்டாட்டியோட இருக்க முடியாது, நிம்மதியா பசங்களோட நிம்மதியா இருக்க முடியாது, சொந்தக்காரனோட அனுசரணையா தினமும் நம்ம தான் உட்காந்து பேச முடியாது இல்லையா? ரஜினிகாந்த் சொல்லுவாரு, என்ன ஒரு டீ கூட என்னால வெளியில போய் குடிக்க முடியாத அளவுக்கு வச்சுட்டேடா, எதுக்குடா இவ்வளவு வசதி இல்லையா? வசதி இருந்தும் அவரால் எதுவுமே அனுபவிக்கல. நார்மல் லைஃப்ல இருக்கக்கூடிய நான் இப்ப நான்லாம் என்ன பண்ணோம், நடந்து போகலாம், பக்கத்துல ஒரு கடையில போய் ஜூஸ் குடிக்கணும்னா குடிக்கலாம், ஒரு கடையில நின்று பேசணும்னா பேசலாம், வண்டி எங்க வேணா நிறுத்தலாம். இந்த ஒரு வசதி இருக்கோ இல்லையோ, இந்த பாபத்தை நிவர்த்தி பண்ணணும். எனக்கு பாபம் பண்ணிட்டேன், நான் ஒருத்தர் எங்க அம்மாவை திட்டேன், எங்க அக்காவை அடிச்சிட்டேன், என் தங்கியை அடிச்சிட்டேன், என் தம்பி அடிச்சிட்டேன்னு சொல்றவா மட்டும் அந்த இடுக்கு பிள்ளையாருக்குள்ள போங்க. எனக்கு அந்த இடுக்கு பிள்ளையாருக்குள்ள போனா யார் யார் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஜோசியர்லாம் நீ இடுக்கு பிள்ளையார போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, உனக்கு எல்லா கட்டமும் நல்லதே நடக்கும் அப்படிலாம் இல்லை. இடுக்கு பிள்ளையாருங்கிறவர் 5 கொட்டு, சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தையே. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சுக்லாம்பரதனம் கொட்டு முதல்ல, பரதரம் விஷ்ணுவோட மருமானா, விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். சசினா என்ன எனி டைம் மகாகணபதி நினைச்சுட்டே உனக்கு காரிய சித்தி ஆகுங்கிற. வர்ணம் சதுர்புஜம், 4 புஜத்துல உள்ளவர் மகாகணபதி. பிரசன்ன வதனம், பிரசன்னமா உனக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறேன். தியாயேது சர்வ விக்னோபசாந்தையே, நீ என்ன நினைச்சுட்டனா நான் அடுத்த க்ஷணமாத்திரத்துல எல்லா கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்றேன்னு சொல்றவர் தான் மகாகணபதி. நான் பாவம் பண்ணிட்டேன், எனக்கு அக்காவை அடிச்சிட்டேன், அது மாதிரி அடிச்சிட்டேன், ஒரு பக்கத்துல உள்ளவனை தொல்லை பண்ணிட்டேன், என்ன அறியாம பாவம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அதுக்குள்ள போங்க. அதுக்குன்னு இவ்வளவுதான் இருக்கும், அந்த ஒரு அடி 1.5 அடி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ அது கூட பண்ணிட்டா. அப்போ முதல்ல இதை நுழைஞ்சு பார்க்கறது, அந்த இரும்பு 2 ராடு வச்சுட்டா, இதில் நீங்க உங்களால போக முடியுதுன்னா உள்ள போங்க, இல்லைன்னா போகக்கூடாதுன்னு. அதனால பார்த்து ஜாகிரதையா போயிட்டு மகாகணபதி வழிபடுறது நல்லது. இப்போ அது உள்ள போனா பாவ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கிரிவல பாதையில நடக்கக்கூடிய சில சட்டவிரோதமான செயல்களாலதான் திருவண்ணாமலையில குடிக்கொண்டிருக்க சிவனே கோபம் கொண்டு இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்படுது அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க. அவர் கோபம் கொண்டாருன்னா நம்மலாம் தாங்க மாட்டோம். அவரோட கோபத்தோட வழிபாடுதான் மலையே சரிஞ்சுது. அந்த பீரியட்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். எதனால சரிஞ்சது, எதனால ஒரு மலை அக்னிஸ்தலமா உள்ளக்கூடிய திருவண்ணாமலை மழை பெஞ்சா கரையுமா? முதல்ல அதுக்கு பதில் நீங்க சொல்லுங்க. 2வது, அக்னிஸ்தலத்துல அக்னியா இருக்கக்கூடிய சிவனானப்பட்டவர் கோபம் பண்ணார்னா என்ன ஆகுங்கிறத உணர்த்தி இருக்க. ஒரு என்னன்னா, நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு எறும்பு பின்னாடி தான் போகும். அதே மாதிரி பரமேஸ்வரர் பொறுத்து பார்ப்பார். இதே வருஷத்தை பேக்ல போய் பிரப வருஷத்துல போய் பார்த்தேன்னா அசம்பாவிதம் நடந்திருக்கு. அந்தந்த வருஷத்துக்கு அந்தந்த குணாதிசயங்கள் காமிச்சிருக்கார் சுவாமியெல்லாம். அதனால நம்ம எப்படி நம்ம இருந்துக்கணும்னு உணர்த்துறவர் பரமேஸ்வரர். இப்ப இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஆந்திராவா மாறிடும் திருவண்ணாமலை, பாதி தெலுங்கு. ஆமா,
அதனால அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா பெருமாளுக்கு என்ன ஒரு ஒரு விதிமுறை இருந்ததோ அது இங்க வந்துருச்சுன்னா மக்கள் வந்து இப்போ திருவண்ணாமலை சில விஷயம் அவரை பத்தி சொல்லாமான்னு தெரியல. ஒருத்தர் பெரிய மியூசிக் டைரக்டர் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். நான் நடந்ததுனால மட்டும்தான் கிரிவலமே போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. ஆன்மீக ரீதியா அதை ஒத்துக்கணுமா ஒத்துக்கூடாதான் நீங்க அனலைஸ் பண்ண எல்லாம் தெரியும். சுவாமி விதிச்சது கிரிவலம். ஒரு மலையை சுத்தினா பாபம் போகும். அதோட காத்து அதோட மூலிகை ஒரு ஒரு ஆன்மீக ரீதியா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக அங்க போறோம். அதுதான் தாத்பரியமே தவிர நான் நடந்ததுனால நான் பண்ணதுனால நம்ம ரிஷிகள்லாம் இவ்வளோ மகான கொடுத்துறார். ரமணர், யோகிராம் சுரத்குமார், தத்தாத்ரேயர், அவள் அந்த அவ்வளோ மகான திருவண்ணாமலையில் எதுக்கு கொடுக்கணும்? வந்து அங்க எதுக்கு வாழலாம் தஞ்சம் அடைய சொல்லணும்? சேஷாத்ரி சுவாமி பரியந்தம் எதுக்கு அங்க தஞ்சம் அடையணும்? இல்லையா? வேற எங்க வேணா போயிருக்கலாமே. திருப்பதி போயிருக்கலாம், திருப்பதியில் ஒரு ஆசிரமம் வந்திருக்கலாம், நாங்க இருக்கலாம் குடிக்கொண்டு. அக்னிஸ்தலத்துல புனஸ்ச காசி அப்படின்னு சொல்லியிருக்கு. காசிக்கு போகணும்னு அவசியம் இல்லை. திருவண்ணாமலை மிதிச்ச காசிக்கு போகலாம் பலன்னு சொல்லியிருக்கு. திருவண்ணாமலை அக்னிஸ்தலத்தை நீ மிதிச்சாலே புண்ணியம்தான். மிதிக்கிறன்னா அதுக்கு வேண்டிய பலனை நம்ம எடுத்துட்டு வரணும். ஒரு துரி மண்ணு நம்மளால நெத்தில இட்டுக்க முடியுமான்னு தெரியாது. நான் பஸ்மம் ஆகும்போது பிறக்கிற போது கெட்டவனா பிறந்தனா நல்லவனா பிறந்தனா எனக்கு தெரியாது. போகிறபோது ஸ்ரீராம் குருஜி என்ன எடுத்துட்டு போன என்னையே சொல்லிக்கிறேன். ஸ்ரீராம் குருஜி என்ன எடுத்துட்டு போனாருன்னு சொல்லக்கூடாது. பாப புண்ணியத்தை ஒருத்தர் கொடுத்துட்டு போகாம நல்லதை கொடுத்துட்டு பாபத்தை வாங்கிட்டு போனார், அவர் நல்லது பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி திருவண்ணாமலை போங்கோ. இடுக்கு பிள்ளையார் பாபத்தை போக்குற இடம், புண்ணியத்தை கொடுக்குற இடம். அங்க போகிறபோது சகலவிதமான பாபமும் போகும். அதனால இந்த இடுக்கு பிள்ளையாரோட விஷயங்கள் கிரிவலம் போடுற மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். திருவண்ணாமலை கிரிவல பாதை குறித்தும் இடுக்கு பிள்ளையார் கோவில் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நம்ம ஸ்ரீராம் குருஜி சேனல்ல நிறைய பேருக்கும் ஜாதகம் பார்த்து ஃபோன் பண்ணுறவாளுக்கெல்லாம் நம்ம ஜாதகம் பார்த்துலாம் கொடுத்துருக்கோம். நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோம், மணி வாங்கிறது இல்லை, பணம் வாங்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லி இது வரைக்கும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் காலும் பண்ணியிருக்கா. போன வாட்டி இந்த டைம் டூரேஷனில் கால் பண்ணுங்கன்னு சொன்னதுனால எல்லாரும் கரெக்டாக அந்த டைம் டூரேஷனில் பண்ணேன். அதுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல், ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கும். அந்த வேலைகள் இல்லாத சமயத்தில் நம்ம ஒன்று ஆன்மீக ரீதியாக நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்து பணமே வாங்காமல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுன்னு பண்ணுறேன். இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னா, அப்பாயின்மெண்ட் உண்டா நிறைய பேர் என்ன கேட்குறேன். அப்பாயின்மெண்ட் வச்சுட்டா என்னை நீங்கள் நேராக வந்து பார்க்கணுன்னா நம்மளுக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும். அந்த ஆஃபீஸை வச்சுட்டா தான் நம்ம பார்க்கறதுக்கு வேண்டிய விஷயங்கள் பண்ண முடியும். நம்ம இன்னும் ஆஃபீஸ்லாம் க்ரியேட் பண்ணல. அதனால் இனிமேல் தான் க்ரியேட் பண்ணலான்னு ஒரு விஷயத்தில் இருக்கும். அதனால் இந்த ஆஃபீஸ் வச்சப்புறம் நான் சொல்கிறேன், யார் வேணால் நம்மளை வந்து பார்க்கலாம். நம்மளை வந்து அம்பாலோட கிருப்பையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேர் பரிகார ஹோமங்கள்லாம் பண்ணலாமான்னு ஒரு கேள்வியாக கொண்டு வரேன். எனக்கு இந்த சரியில்லை, இந்த ஹோமத்தை பண்ணால் சரியாக போயிடுமா அப்படின்னு. அது ஜாதக ரீதியாக பார்த்து அதில் ஏதாவது கோளாறு இருந்தால் மட்டும் பண்ணலாம். அதுவுமே பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிக்கணும். ஏன்னா எல்லார்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா குலதெய்வ வழிபாடு பிரதானம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நிறைய விஷயத்தில். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப்னு ஒன்று ஆரம்பிக்கலான்னு ஒரு விஷயம் நடந்துட்டு பண்ணலான்னு இருக்கோம். மெம்பர்ஷிப் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் யார் யாராலலாம் முடியுமோ மெம்பர்ஷிப்பாக சேர்ந்து இந்த லைவில் என்ன உரையாடல் பண்ணணுமோ, பர்சனலாக கேட்கணுமோ அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிட்டு பரிபூர்ண அம்பாலோட கிருபையை பெற்றுக்கணும்னு கேட்குறேன்.